தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. 9 போலீசாரும் குற்றவாளி முதல் தூக்கு தண்டனை வரை. நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் ஜெயராஜ். இவரது மகன் பெனிக்ஸ். இவர்கள் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்தனர். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாட்டு நேரத்தை தாண்டி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி ஜெயராஜை விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றனர். தந்தையை அழைத்து வருவதாக கூறி மகன் பெனிக்ஸ் பின்னர் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். விசாரணைக்காக அழைத்து சென்ற ஜெயராஜையும் தந்தையை அழைத்து வருவதற்காக காவல் நிலையம் சென்ற மகன் பெனிக்ஸ் ஆகிய இருவரையும் போலீசார் நிர்வாணப்படுத்தி கடுமையாக தாக்கியதாக புகார் எழுந்தது. காவல் நிலையத்தில் நடந்த மர்மமான தாக்குதல் குறித்து சமூக ஊடகங்களில் புகார் வைரலாக தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மகன் பெனிக்ஸ் சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கேயே உயிரிழக்கிறார். இதைத் தொடர்ந்து காவல் மரணம் என அப்பகுதியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை கிளப்பியது. இதையடுத்து தந்தை ஜெயராஜும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அங்கு உயிரிழந்ததால் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நெட்டிசன்கள், சட்ட பேராசிரியர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இந்த காவல் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவின் பேரில் சிபிசிஐடியிடம் இருந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கை சிபிஐ கொலை வழக்காக பதிவு செய்து சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், காவலர்கள் முருகன், சாமதுரை, முத்துராஜா, செல்லதுரை, தாமஸ், பிரான்சிஸ், வேலுமுத்து ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கை மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் விசாரித்து இந்த கொலை வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை அடிப்படையாக வைத்து கைது செய்யப்பட்ட 9 காவலர்களும் குற்றவாளிகள் என மார்ச் 23ஆம் தேதி அறிவித்தார். அவர்களுக்கான தண்டனை விவரங்களை நீதிபதி நேற்று அறிவித்தார். இதற்காக 9 குற்றவாளிகளும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் காவல் மரண சம்பவங்கள் சகிக்க முடியாத குற்றம் என்று கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் காவல் மரணம் கொடூரமானது, குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும், கருணை காட்டக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய தந்தை மகன் கொலை வழக்கில் நாடே எதிர்பார்த்து காத்திருந்த தீர்ப்பை மதுரை நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் வாசித்தார். அந்த தீர்ப்பில் காவல் மரணங்களை தடுக்கவும் கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காகவும் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பல்வேறு வழிமுறைகளை வழங்கியுள்ளன. அவற்றை காற்றில் பறக்கவிட்டு தங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றும் தங்களை பார்த்து மக்கள் அச்சப்பட வேண்டும் என்ற நோக்கிலும் கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். சட்டத்தை காக்க வேண்டியவர்களால் குற்றம் நிகழ்த்தப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கை வீடியோவை பார்க்கும் போது மனம் பதபதைக்கிறது. சமீபத்தில் மடப்புரத்தில் அஜித்குமார் என்பவரை போலீசார் அடித்து கொலை செய்துள்ளனர். தமிழக காவல்துறையில் நேர்மையான, திறமையான அதிகாரிகள் பலர் உள்ளனர். ஆனால் இந்த குற்றவாளிகளை போன்ற சில போலீசாரின் நடவடிக்கையால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் களங்கம் ஏற்படுகிறது. இந்த கொடிய நோய் எல்லா காவலர்களுக்கும் தொற்றிவிடக் கூடாது. இது போன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் இது போல செயல்படும் காவல்துறையினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது. எதிர்காலத்தில் இது போல குற்றங்கள் நிகழாமல் இருக்க வேண்டும் என நீதிமன்றம் கருதுகிறது. இது போன்ற காவல் மரணங்களில் ஈடுபடும் காவலர்களுக்கு தூக்கு தண்டனை தான் பரிசாக கிடைக்கும் என நினைக்கும் வகையிலும் தீர்ப்பு இருக்க வேண்டும். அந்த வகையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. ஸ்ரீதருக்கு ரூபாய் 15 லட்சம் அபராதம் உட்பட 9 பேருக்கும் மொத்தமாக 1,40,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. இந்த தொகையை பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தீர்ப்பை வாசித்து முடித்ததும் தீர்ப்பு எழுதிய பேனாவை நீதிபதி முத்துக்குமரன் உடைத்தார். இரட்டை மரண தண்டனையும் 201வது பிரிவின்படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதம் 84,10,000 ரூபாய் அபராதமும் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு வழங்கியிருக்கின்றது. 2ஆம் குற்றவாளி SI பாலகிருஷ்ணனுக்கு இரட்டை மரண தண்டனையும் ஒரு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு ஓராண்டு சிறை தண்டனை ஒன்றும் அபராதம் 84,10,000 நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. 3ஆம் எதிரி SI ரகு கணேஷிற்கு மரண தண்டனையும் இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1, ஓராண்டு சிறை தண்டனை 1,
52 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 4ஆம் எதிரி தலைமை காவலர் முருகனுக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும், ஓராண்டு சிறை தண்டனை ஒரு பிரிவிலும், 3 ஆண்டு சிறை தண்டனை ஒரு பிரிவிலும் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றது. 5வது குற்றவாளி சாமிதுரை என்பவருக்கு இரட்டை தூக்கு தண்டனையும், ஒரு பிரிவின் கீழ் 7 ஆண்டு சிறை தண்டனையும், மற்றொரு பிரிவின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனையும், 2,25,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 6வது குற்றவாளி முத்துராஜ் தலைமை காவலருக்கு இரட்டை மரண தண்டனையும், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை ஒரு பிரிவிலும் 32 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 7ஆம் எதிரி காவலர் செல்லதுரைக்கு இரட்டை மரண தண்டனையும், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை ஒரு பிரிவிலும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 8ஆம் எதிரி தலைமை காவலர் தாமஸ் பிரான்சிஸ் என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவிலும் 40,46,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 9வது குற்றவாளி காவலர் வெயிலுமுத்து என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை ஒரு சட்டப்பிரிவிலும் வழங்கியிருக்கின்றது. மற்றொரு குற்றவாளி பால்துரை இறந்துவிட்டதால் அவருக்கு தண்டனை எதுவும் நீதிமன்றம் வழங்கவில்லை. இந்த வழக்கில் முதலில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். காவலர் பால்துரை என்பவர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி சிறையிலேயே உயிரிழந்தார். மேலும் இந்த கொலை வழக்கு விசாரணையானது 5 ஆண்டுகள் 9 மாதங்கள் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்க எங்களுக்கான நீதியை நீதிமன்றம் எங்களுக்கு வழங்கும் நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவருடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் எல்லா சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள், எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால மதுரை உயர் நீதிமன்றம் தானா முன்வந்து எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எங்களோட இதுவரை எங்களுக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை துறைகள், மீடியா, தொலைக்காட்சி மீடியா எல்லாருமே எங்களுக்கு இதுவரை சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. இதுக்கு இந்த கேஸ் நடத்தினதே இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க நம்புறோம்.